தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மோடி வெத்தா கெத்தா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அலசப் போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இது போன்று தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ண எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொல்லப்போனால் பிஜேபி வெத்தா கெத்தா என்று தான் பேச வேண்டும். ஆனால் பிஜேபி என்றாலே மோடி தான் என்று ஆகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் மோடியை முன்வைத்து தான் பிஜேபி மத்தியில் ஆட்சியை பிடித்தது. அதனால் மோடி வெத்தா கெத்தா என்று பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கும். 2014 நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது. அதுவரை குஜராத் முதல்வராக இருந்த மோடி இந்தியாவிலேயே குஜராத் மாநிலத்தை அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக ஆக்கி காட்டிவிட்டார். இவர்தான் இந்தியாவையும் உலகத்திலேயே சிறந்த நாடாக ஆக்கி காட்ட தகுதியான ஆள். இவர் வந்தால் இந்தியா உடனடியாக வல்லரசாகிவிடும் என்றும் காணாத கடவுளை கண்டது போல் அனைவரும் துள்ளி குதித்தனர். அதிலும் நானும் ஒருவன். பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் கருப்பு பணம் உலகின் எந்தெந்த மூலை முடுக்கெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அங்கிருந்தெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இந்தியன் வங்கி கணக்கிலும் ரூபாய் 15 லட்சம் வரவு வைக்கப்படும். அனைவருக்கும் வீடு, வேலை, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தொழில் வளர்ச்சி, அப்படி இப்படி என்று வரலாறு காணாத வாக்குறுதிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. உடனே இந்தியா முழுவதும் மோடி அலை வீசியது. ஒரே ஒரு மாநிலத்தை தவிர, அதுதான் தமிழ்நாடு. தமிழர்கள் இதற்கெல்லாம் மயங்க மாட்டார்கள். எதிலும் வித்தியாசமானவர்கள். எல்லோரும் சொல்வது போல் கருணாநிதி ஊழல்வாதி மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியும் கூட. அப்போதே சொன்னார், இது மோடி மஸ்தான் வேலை என்று. தமிழ்நாட்டை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் பிஜேபி பெரும் வெற்றி. பெரும் ஊழல் புரிந்ததால் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகள் துடைத்து எறியப்பட்டன. தமிழ்நாட்டில் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது, ஒரே ஒரு தொகுதியை தவிர. ஆரம்பத்தில் மோடியின் நடவடிக்கைகளை பார்த்து அனைவரும் வியந்தனர். கடுமை காட்டினார். அனைத்து துறைகளிலும் கடுமை காட்டினார். எல்லோரும் புகழ்ந்தனர். ஆனால் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. பார்த்தார் மோடி, பேசாமல் உலகம் சுற்ற கிளம்பிவிட்டார். சரி, இனிமேல் உள்நாட்டில் இருந்தால் அனைவரும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவர், அப்புறம் சாயம் வெளுத்துவிடும் என்று. அட, நான் கூட ரொம்ப நம்பினேன் ஐயா. போக போகதான் தெரிகிறது. சரி, 5 வருடத்தில் என்ன செய்துவிட முடியும் என்று அடுத்த 5 வருடமும் கொடுத்தாகிவிட்டது. அனைத்து விதத்திலும் தோல்வி. ஒரு நாட்டில் மக்களுக்கு அடிப்படை வசதி என்ன என்று கேட்டால், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். உயிர் காக்க உணவு, மானம் காக்க உடை, இருப்பிடம் 3வது தான். இன்று எங்கு பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் போராட்டம் செய்ய வேண்டிய நிலை. விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் விலையை கட்டுப்படுத்த தவறிய மோடி அரசு உண்மையில் தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 8 வருடம் ஆகியும் இன்னும் முந்தைய காங்கிரஸ் அரசை குற்றம் சொல்லிக்கொண்டு மக்கள் காதில் பூ சுற்றுகிறார் மோடி. மோடி தான் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளே இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார். போகிற போக்கை பார்த்தால் பணக்காரர்களை தவிர யாரும் இந்தியாவில் இருக்க முடியாது. நடுத்தர வர்க்கத்தையும் ஏழைகளையும் குழி தோண்டி புதைத்து விட்டால் பணக்காரர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருப்பார்கள். உடனடியாக இந்தியா பணக்கார நாடாகிவிடும். மோடி அரசு செய்த சாதனை முன் எப்போதும் இல்லாத வகையில் ஆயுதங்களை பெருமளவில் வாங்கி குவித்திருப்பதுதான். ஒரு நாடு பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டியதுதான். ஆனால் அதை குடிமக்கள் வயிற்றில் அடித்து அவர்களின் பிணத்தில் மேல் நடத்தக்கூடாது. நாட்டு மக்கள் வயிறு எரிந்தால் இவர்கள் நன்றாக இருக்க மாட்டார்கள். இவர்களின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெரும் பொருளாதார மேதை. ஒவ்வொரு முறையும் திருக்குறளையும் சங்ககால இலக்கியங்களில் உள்ள பாடல்களையும் மேற்கோள் காட்ட மட்டும் தவறமாட்டார். ஆனால் நிதி நிர்வாகத்தில் தான் கோட்டை விட்டு விடுவார். சிறந்த பொருளாதார மேதை. ஆனால் இன்னும் நிலைமை தெரியாமல் சில சோற்றால் அடித்த பிண்டங்கள் இவர்களுக்கு ஜாலரா அடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நம் தலையெழுத்து. ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால், இப்போது பெரும்பான்மையான மக்களுக்கு வாழ்க்கையின் மேல் ஒரு பயம் வந்திருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதிகரிக்கும் தற்கொலைகள் இதற்கு சான்று. மொத்தத்தில் 2014 அனைவரும் நினைத்ததை போல் மோடி கெத்தல்ல, வெத்துதான்.